இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு லாகின் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் சில பேஜஸ், ஓகே, அது இல்லாமல் அடிஷ்னலாக அட்மின் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அட்மின்கான கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடிஷ்னலாக நமக்கு என்ன வேணும்? 2 more கண்ட்ரோலர்ஸ் வேணுமா? ஒன் என்ன அப்படின்னா ட்ரைனி கண்ட்ரோலர், அனதர் ஒன் என்ன ட்ரைனருக்கான கண்ட்ரோலர். கரெக்டா? இல்லை மேனேஜருக்கான கண்ட்ரோலர் வேணும்னாலும் நீ வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ் அட் ஆல். அப்போ அந்த ப்ராஜெக்டில் அந்த கம்பெனி மெம்பர்ஸ் என்ன கேட்குறாங்க, கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ கேட்குறதுக்கு தகுந்தாப்புல நீ வந்து எல்லா பர்டிகுலர் பேஜஸையும் நீ ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்தந்த பர்டிகுலர் மாடியூல்ஸ்லாம் வேணும்னு அவங்க கேட்டாங்கன்னா நீ இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ த திங் இஸ் தட் இங்கே வெறும் 3 மட்டும்தான் வைக்க முடியுமா, இல்லை அடிஷ்னலாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதாங்கிறது யாரை பொறுத்து இருக்குது? கிளைண்ட்டோட நீடை பொறுத்து இருக்குது. புரிஞ்சிச்சா? ஸோ பேசிக்காக இது 3 எல்லாத்துலேயும் இருக்கும். ஒன்று எண்ட் யூசர், அனதர் ஒன் அந்த எண்ட் யூசரை குரூப்பாக மேனேஜ் பண்ணுற ஒரு மெம்பர். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அட்மின். இது இல்லாமல் எண்ட் யூசர் பார்க்குறதுக்காக ஒரு சில ஸ்க்ரீன்ஸ், அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையும் எதுலேயே வச்சுட்டோம், நம்ம லேண்டிங் பேஜான லாகின்லேயே வச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லாகினை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லாகின் ஓப்பன் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் எனக்கு எனேபிள் ஆகணும். கரெக்டா? ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து யார் சைட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும்? கேண்டிடேட், எண்ட் யூசர். ஓகே, இங்கே வந்து கேண்டிடேட். கரெக்டா? அப்போ எனக்கு 2 more கண்ட்ரோலர்ஸை நான் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் 2 more கண்ட்ரோலர்ஸ். ஸோ இந்த அட்மின் பேஜில் இருக்கிற மாதிரி எனக்கு அதில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுறேன். ட்ரைனர்லேயும் என்னென்ன இருக்குது? ஐ திங்க் ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 வில் பி தேர். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த அட்மினே அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அட்மினில் ஆல்ரெடி என்ன இருக்குது? எல்லாமே இருக்கா? ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இது ரீநேம் கொடுத்துக்கலாம். எனக்கு இது என்ன ரீநேமாக மாறணும்? ட்ரைனருக்கு மாறணுமா? ஸோ ட்ரைனருக்கான பேஜஸ். அப்போ ட்ரைனருக்குள்ள பேஜஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னது? ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட், நெக்ஸ்ட் ஒன் மை கோர்சஸ். ஸோ இங்கே மேனேஜ் கோர்சஸ்ன்னு இருக்கா? மேனேஜ் கோர்சஸை நான் என்னவா மாற்றுறேன்? ஸோ மை கோர்சஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். உள்ளார மை கோர்சஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷெட்யூல் செஷன். பட் ஆல்ரெடி என்ன இருக்குது? மேனேஜ் செஷன் இருக்கா? ஸோ மேனேஜ் செஷனுக்கு பதிலாக எனக்கு என்ன வேணும்? ஷெட்யூல் செஷன் வேணுமா? ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேஜ்க்கான நேம் லெட் இட் பி. நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ் ட்ரைனி. மேனேஜ் யூசர்னு அங்கே இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? மேனேஜ் யூசர்னு இருக்குமா? ஸோ மேனேஜ் யூசர்னு இருக்குது. ஸோ அதை நான் என்னவா மாற்றுறேன் அப்படின்னா ட்ரைனியை மேனேஜ் பண்ணுறதுக்கான பேஜாக மாற்றுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் would be grades or feedbacks. ஸோ கிரேடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்ஸ்க்கு பதிலாக நான் என்னவா மாற்றுறேன்? கிரேட்ஸ் கொடுக்கலாமா? இல்லை அதை ரிப்போர்ட்ஸ்ன்னு நீ வச்சுக்கிறீனாலும் வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, அதை நீ ரிப்போர்ட்ஸ்ன்னு வச்சாலும் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இல்லை கிரேட்ஸ்ன்னு வச்சாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் கிரேட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, கிரேட்ஸ் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிசோர்ஸஸ். செட்டிங்ஸுக்கு பதிலாக என்னவா மாற்றுறேன்? ரிசோர்ஸஸ் பேஜுன்னு மாற்றுறேன். ஓகேவா? இப்போ எல்லா பேஜுமே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த எல்லா பேஜும் எந்த லேஅவுட்டை யூஸ் பண்ணுதுன்னு பாரு. பட் ஆனால் எனக்கு எந்த லேஅவுட் அது யூஸ் பண்ணணும்? ட்ரைனருக்குன்னு ஒரு லேஅவுட் யூஸ் பண்ணணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா ஷேர்டுக்கு போகிறேன். ஸோ இந்த அட்மினுக்கு பதிலாக காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், ரீநேம் பண்ணுறேன். அட்மினுக்கு பதிலாக என்னென்னு ரீநேம் பண்ணுறேன்? ட்ரைனர்னு ரீநேம் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த காப்பி பண்ண அட்மின் பேஜ்லையுமே ஸ்டைல் ஷீட்லையுமே போயிட்டு அட்மினை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரைனர்னு மாற்றிக்கிறேன். ஓகே, அப்போ ட்ரைனருக்கான லேஅவுட் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ ட்ரைனருக்குள்ளார அதுக்கான பேஜஸ் எல்லாம் நான் ப்ராப்பராக கொடுக்கணுமா? என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல
ஸோ அப்போ இங்கே வந்துட்டு அட்மின் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துலேயும் எனக்கு என்னவா மாறணும்? ட்ரைனர் மாறணுமா, கண்ட்ரோலர்? ஸோ ட்ரைனர்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரைனர் ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஓப்பன் ஆகிடுச்சு? ட்ரைனர் பேஜ் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. இங்கேயுமே ட்ரைனருக்கு கீழே நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஸோ டேஷ்போர்டு இருக்கும். கரெக்டாக? இதுலேயும் டேஷ்போர்டு தான். ஸோ அதனால் ஸ்டார்டிங் பேஜ் டேஷ்போர்டு. ஸோ இங்கேயும் லிங்க்லையும் டேஷ்போர்ட் கொடுத்துட்டேன். அடுத்து என்ன இருக்குது? மேனேஜ் கோர்சஸ் இருக்கா இல்லை மை கோர்சஸ் இருக்கா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்? மேனேஜ் கோர்சஸை என்னவா மாற்றணும்? மை கோர்சஸாக மாற்றணுமா? ஸோ லெட் மீ சேஞ்ச் தட் ஹியர். ஸோ மேனேஜ் செஷனுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கணும்? ஷெட்யூல் செஷன் இருக்கணுமா? ஸோ இங்கே இருக்குது பாரு, லெஃப்ட் சைடில் பாரு, ஷெட்யூல் செஷன் இருக்குது. ஸோ அதனால் ஷெட்யூல் செஷன்னு நான் மாற்றுறேன். அதே மாதிரி வியூ பண்ணுற ஆப்ஷன்லேயும் மேனேஜுக்கு பதிலாக ஷெட்யூல் செஷன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேனேஜ் யூசர், பட் எனக்கு இங்கே என்ன இருக்குது? மேனேஜ் ட்ரைனீஸ் பேஜ். ஸோ இங்கே அதே மாதிரி ட்ரைனீஸ். ஓகே, ஸோ சேம் திங் ஷுட் பி இன் டிஸ்பிளே ஆப்ஷன்லேயே எனக்கு அதான் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அனதர் திங், ரிப்போர்ட்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கணும்? கிரேட்ஸ் இருக்கணுமா? ஸோ டிஸ்பிளேயும் கிரேட்ஸு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் செட்டிங்ஸ்க்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கணும்? ரிசோர்ஸஸ் இருக்கணுமா? ஓகே, ஸோ ரிசோர்ஸஸ். ஸோ ஹியர் ஆல்சோ ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் லாகின் கண்ட்ரோலர், லாகின் பேஜில் இருக்க லாகின் கண்ட்ரோலர். அப்போ ஏன்னா அந்த பேஜுக்குள்ளே இப்போ நான் கிளிக் பண்ணி போனாலும் எனக்கு என்ன வந்துடணும்? திருப்பி என்னோட மெயின் பேஜுக்கு வந்துடணுமா? சும்மா இப்போ உனக்கு வியூக்காக வச்சுருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த லேஅவுட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த லேஅவுட்டில் லாகின் வச்சுருக்கேன். அதே மாதிரி லாகின் லேஅவுட் போகிறேன். எங்கே போகிறேன்னு பாரு, ஷேர்ட். ஓகே, லாகின் லேஅவுட்டில் ஆல்ரெடி அட்மின் பேஜ் வச்சுருக்கேனா? அதே மாதிரி அனதர் பேஜையும் நான் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி வைக்கிறேன். ஸோ ஐம் நாட் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுக்கல, பட் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணால் எனக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இது என்ன பேஜு? ட்ரைனர் பேஜா? ஓகே, ட்ரைனரில் இருக்க டேஷ்போர்ட். ஸோ அப்போ இந்த லேஅவுட் என்னது? அட்மின் லேஅவுட் கிடையாது. இது என்னது? ட்ரைனருக்கான கண்ட்ரோலர். ஓகே, இந்த லேஅவுட் எதில் இருக்குது? ட்ரைனருக்கான கண்ட்ரோலரில் இருக்குது. ஸோ கண்ட்ரோலரை மாற்றிக்கிட்டேன். ஸோ அப்போ இங்கே நான் ஒரு கண்ட்ரோலர் மேலே க்ரியேட் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி எதுக்கு இருக்குது? அட்மினுக்கு இருக்கா? இப்போ நான் அட்மினுக்கு இருக்கிறதே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன் மோர் க்ரியேட் பண்ணுறேன். ரீநேம் அட்மின் கண்ட்ரோலருக்கு பதிலாக ட்ரைனர் கண்ட்ரோலர். ஓகேவா? ட்ரைனர் கண்ட்ரோலர்னு மாற்றினேன். அப்போ எனக்கு இங்கே எரர் அடிக்கும். ஏன்னா ஃபைல் நேம் என்னது? ஸோ லெட் மீ சேஞ்ச் தட். ஓகேவா? ஸோ அப்போ நான் எல்லாத்துலேயும் மாற்றணும். ட்ரைனர் கண்ட்ரோலர்னு இருக்க இந்த ஐ லாகருக்கெலாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஐ சேஞ்ச் எவ்ரி திங். ஓகேவா? அப்போ எனக்கு இங்கே உள்ள அட்மின் இருக்கா? அப்போ எனக்கு அட்மினுக்கு பதிலாக என்ன வரணும் இதில்? அப்போ இந்த இடத்துல இருக்க அட்மினுக்கு பதிலாக நான் ட்ரைனர்னு மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பேஜுக்கு ஆல் அதர் பேஜுக்குன்னு இதே மாதிரி தான் வைக்கணும். எல்லா பேஜுக்குமே வந்து இந்த ரவுட் வச்சு தான் ஆகணும். 1 by 1 பின்னாடி வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டேஷ்போர்ட் மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ லேஅவுட் எனக்கு எது யூஸ் பண்ணணும்? எனக்கு எந்த லேஅவுட் யூஸ் பண்ணணும்? ட்ரைனர் லேஅவுட் யூஸ் பண்ணணுமா? ஸோ அப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl H. அட்மின் லேஅவுட்டுக்கு பதிலாக எனக்கு எந்த லேஅவுட் மாற்றணும்? ட்ரைனர். ஓகே, ஓகேவா? ஸோ அட்மினுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன மாற்றுறேன்? ட்ரைனர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ செட்டிங்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன வரணும்? ரிசோர்ஸஸ் வரணுமா? ரிசோர்ஸஸ் வரணுமா வரக்கூடாதா? ஏன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக வச்சு காமிக்கிறேன்.
ஓகே, இதில் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு பாரு. இப்போ எல்லா பேஜஸ்க்கும் நான் இங்கே மாற்றணுமா? இது எனக்கு அட்மினில் இருக்க மாதிரி அப்படியே இருக்குது, பட் அதுக்கு தகுந்தாப்புல நான் மாற்றணும். டேஷ்போர்டுக்கு டேஷ்போர்டு இருக்குது, ஸோ டேரெக்டாக டேஷ்போர்டு ரிட்டன் ஆகிடும். கரெக்டாக ட்ரைனர் லேஅவுட்டில் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? மை கோர்சஸ் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இங்கே வந்து என்னவா மாறணும்? மேனேஜ் கோர்சஸ் மை கோர்சஸாக மாறணுமா? ஸோ ஐ சேஞ்ச் இட் டு மை கோர்சஸ். அதே மாதிரி கீழே மேனேஜ் செஷனுக்கு பதிலாக என்ன வரணும்? ஷெட்யூல் செஷன்ஸ் வரணுமா? ஸோ ஷெட்யூல் செஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜ் ட்ரைனீஸ். ஸோ மேனேஜ் யூஸருக்கு பதிலாக மேனேஜ் ட்ரைனீஸ். ஸோ எல்லாத்தையும் நான் அக்கார்டிங் டு மை நீட் சேஞ்ச் பண்ணிட்டேன். கிரேட்ஸுக்கு ரிப்போர்ட்டுக்கு பதிலாக கிரேட்ஸ்னு வரணும். அதே மாதிரி வியூலையும் கிரேட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகணுங்கிறதுக்காக ஐ காப்பிட் போத். ஸோ இங்கே ரிசோர்ஸ் வரணும். ஓகே, செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ரிசோர்ஸஸ், அதே மாதிரி கீழே என்ன வரணும்? ரிசோர்ஸஸ். ஸோ எல்லாத்தையும் மாற்றிட்டேன். எல்லாமே ட்ரைனர் பேஜில். இங்கே போய் நான் செக் பண்ணுறேன், ட்ரைனரோட பேஜில் எனக்கு எல்லாமே இருக்குது. அப்போ நான் எல்லாத்துக்கும் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேனா? அப்போ எனக்கு இந்த ப்ராப்பராக இந்த வியூவும் ஒர்க் ஆகுமா? இந்த வியூ எல்லாமே ப்ராப்பராக எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த கண்ட்ரோலரை. அண்ட் let me run that again one more time. ஸோ இப்போ இது வரைக்கும் தான் நார்மலாக இருக்கும். இதுவும் இந்த ரெஜிஸ்டர் வரைக்கும் தான் லேண்டிங் பேஜில் எப்போவுமே இருக்கும். இது உன்னோட வியூக்காக ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்காக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அட்மின் பேஜை கிளிக் பண்ணால் அட்மினோட கண்ட்ரோலர் ஃபுல்லாக வந்துடும், லே அவுட்டே மாறி போயிடும். ஓகே, அண்ட் அதே மாதிரி ட்ரைனர் பேஜை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட் டேஷ்போர்ட் ட்ரைனருக்கு தகுந்தாப்பில் மாறிடும். பட் ஆனால் எனக்கு இப்படி வரக்கூடாது. இப்படி வரக்கூடாது. நான் ஹோம்க்கு போகணுங்கிறதுக்காக லாகின் கண்ட்ரோல் அந்தந்த பேஜில் லாகின் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெண்டுமே நான் லாகின் போய் பண்ணாதான் எனக்கு ஓப்பன் ஆகணும். என்ன பண்ணாதான் ஓப்பன் ஆகணும்? லாகின் பண்ணாதான் ஓப்பன் ஆகணும். ஸோ ஒன் மோரும் கிரியேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் போயிடலாம். ஓகே, ஸோ ஒன் மோர் கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்? வாட் இஸ் தட்? ட்ரைனிக்கு பண்ணணும். ஸோ லிசன், இப்போ ட்ரைனிக்கு நான் மேனுவலாக பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோலரை ஆட் பண்ணேன். அதனால் சில கிளாஸஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆச்சு. ஓகே, மேனுவலாக பண்ணுறேன், அப்பையும் பார்த்துக்கோ. ஓகே, சில லாஜிக் நீ மேனுவல் உன்னோட சிஸ்டமில் இப்படி போய் இதை ஆட் பண்ணுறப்ப கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக வரலன்னு நீ என்ன பண்ணுவ? தடுமாறிட்டு உட்காந்துட்டு இருப்ப, காப்பி பேஸ்ட் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று பண்ணி தானே பண்ணுவேன். பட் நான் இது ஒன்றை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், உனக்கு மேனுவலாக க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தான் உனக்கு அந்த கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே லாஜிக் புரியும். ஓகே, ஸோ நியூ C# கிளாஸ் என்ன கிளாஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இல்லை அப்படின்னா நியூ ஃபைலாக க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்போ தான் இன்னும் பெட்டர். ஸோ ட்ரைனி கண்ட்ரோலர் .cs எம்டி பேஜ். புரிஞ்சிச்சா? எனக்கு என்ன ஆயிடுச்சு? எம்டி பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இது வந்து எதுக்குள்ளே இருக்குது? பிரைட் ஸ்கில்லுங்கிற ஒரு நேம் ஸ்பேஸில் இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணணும்? நேம் ஸ்பேஸ் பிரைட் ஸ்கில் இது மட்டும்தான் இருக்கா? இந்த ஃபைல் எங்கே இருக்குது? ட்ரைனி கண்ட்ரோலர்ஸில் இருக்கா? அப்போ பிரைட் ஸ்கில்ஸ்க்குள்ளார கண்ட்ரோலர்ஸ்குள்ளே இருக்குது. ஓகே, லாஜிக் புரியுதா? அப்போ இதுக்குள்ளார எனக்கு என்ன வேணும்? இந்த பர்டிகுலருக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணுமா? ஸோ பப்ளிக் கிளாஸ் ட்ரைனருக்கு பதிலாக ட்ரைனி கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸு எந்த இதை வந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக நமக்கு வந்து சில ஃபங்க்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் கிளாஸோட ஆக்சஸ் இருந்தால் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டோடு இருந்துச்சா? ஐ ஆக்ஷன் ரிசல்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த ஐ ஆக்ஷன் ரிசல்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கண்ட்ரோலருங்கிற ஒரு பேரண்ட் கிளாஸில் இருக்குது. ஓகே, அந்த கண்ட்ரோலர் கிளாஸ் ஆல்ரெடி அவன் மைக்ரோசாஃப்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான் ASP.NET கோருக்கு கீழே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இன்ஹெரிட் பண்ண போகிறேன். எதை இன்ஹெரிட் பண்ண போகிறேன்? கண்ட்ரோலரை இன்ஹெரிட் பண்ணுறேன். கண்ட்ரோலர்ஸ் கிடையாது, கண்ட்ரோலர்ஸுங்கிறது ஃபோல்டர் நேம். இந்த ஃபோல்டர் நேம்
கண்ட்ரோலரை இன்ஹெரிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன்னா இந்த இடத்துல வருது பாரு, இதை நான் கிளிக் பண்ணுறேன், மேலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆட் ஆயிடுச்சுன்னு பாரு. இன்கேஸ் இது ஆட் ஆகலை அப்படின்னா, ஓகே, ASP.NET Core ஆட் ஆகலை அப்படின்னா, இப்படி உனக்கு நிற்கிது அப்படின்னா இந்த இடத்துல போய் கிளிக் பண்ண அப்படின்னா குயிக் ஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோ. இங்கே யூஸிங் இல்லைனா கீழே ஒரு ஆப்ஷன், ரெண்டில் எதை வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸிங் மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன், மேலே எனக்கு ஆட் ஆயிரும். ஓகேவா? லாஜிக் புரிஞ்சா? ஓகே, ஸோ கண்ட்ரோலர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ போய் என்னால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, பர்டிகுலராக அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் ரிசல்ட் கொடுத்து ஒவ்வொரு பேஜஸ்க்கும் என்னால் இது கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி அந்த பேஜஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணணுமா? ட்ரைனருக்கு மட்டும்தான் இருக்குது, ட்ரைனிக்கு எதுவுமே இல்லை. அப்போ ட்ரைனிக்கு என்னென்னலாம் வைக்கணும்னு போய் பார்க்குறேன். ட்ரைனிக்கு என்னென்னலாம் வைக்கணும்? டேஷ்போர்டு. ஸோ ஆல்மோஸ்ட் சேம். ட்ரைனருக்கு இருக்கிறதுல ஒரு சிலது சேமாக இருக்குது, 1-2 தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ட்ரைனரை காப்பி பண்ணிக்கிறேன், ட்ரைனரை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ரீநேம் கொடுக்குறேன். என்னவா மாற்றுறேன் அப்படின்னா ட்ரைனி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரைனிக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஷ்போர்டுக்கு டேஷ்போர்டு தான். ஓகே, அண்ட் கிரேட்ஸுக்கு இங்கேயுமே என்ன இருக்குது? கிரேட்ஸ் இருக்கா? ஓகே, அப்போ அதே மாதிரி மேனேஜ் ட்ரைனி வராது. மேனேஜ் ட்ரைனிக்கு பதிலாக எனக்கு என்ன வேணும்? என்ரோல் இன் மை கோர்ஸ் இருக்கா? ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ F2 அண்ட் enroll in. Okay, ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு க்ரியேட் பண்ணிட்டேன், டேஷ்போர்டு என்ரோல். அடுத்து மை கோர்சஸ். ஆல்ரெடி மை கோர்சஸ் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுறேன். வியூ செஷன் ஷெட்யூல். ஸோ ஆல்ரெடி எனக்கு இங்கே என்ன இருக்குது? ஷெட்யூல் செஷன் இருக்கா? ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன மாற்றுறேன்? வியூ செஷன் ஷெட்யூல். ஓகேவா? இந்த பேஜை நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ அடுத்தது கிரேட்ஸ் இருக்குது. ஸோ கிரேட்ஸ் இங்கேயே இருக்குது. ஸோ ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, பட் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த லே அவுட் எல்லாமே எனக்கு எதை யூஸ் பண்ணணும்? ட்ரைனி லே அவுட்டை யூஸ் பண்ணணுமா? நம்ம அதுலேயும் ஆட் பண்ணணும், அதுலேயும் மாற்றிக்கலாம். இப்போ ஓகே, ட்ரைனி லே அவுட். அப்போ நான் எல்லாத்துக்கும் மாற்ற போகிறேன். என்ரோல் இன் கோர்ஸுக்கும் போயிட்டு என்ன கொடுக்குறேன்? ட்ரைனி லே அவுட் கொடுக்குறேன். கிரேட்ஸ்லையும் ட்ரைனி லே அவுட், மை கோர்சஸ்லையும் ட்ரைனி லே அவுட். ரிசோர்ஸ் இங்கே லே அவுட்டே இல்லை. ஸோ லே அவுட்டே இல்லைன்னா டிஃபால்ட் லே அவுட் எடுத்து உனக்கு இதே பேஜே ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகாது. கரெக்டாக பார்த்து கொடு. ஓகே, ஸோ வியூ செஷன். ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் நான் மாற்றிட்டேன். அதே மாதிரி ட்ரைனர்லேயும் இதை மிஸ் பண்ணிட்டோம். ட்ரைனர்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மினுக்கு பதிலாக என்ன மாற்றிடணும்? ட்ரைனராக மாற்றிடணுமா? ஏன்னா இந்த லே அவுட் நம்ம மாற்றாமல் விட்டாச்சு. ஸோ லெட் மீ சேஞ்ச் தட் ஆல்சோ. layout double quotation. ஓகே, அப்போ நான் லேஅவுட் ப்ராப்பராக எல்லாத்துக்குமே மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ட்ரைனிக்கும் பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு, ட்ரைனருக்கும் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ நான் ட்ரைனி கண்ட்ரோலரில் போயிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஸோ இங்கே இருக்கிற மாதிரி இந்த ஆக்ஷன் ரிசல்ட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் ஆட் பண்ணணுமா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக? அப்போ ட்ரைனி லேஅவுட்டில் நான் என்ன பண்ணுறேன்? பப்ளிக் ஐ ஆக்ஷன் ரிசல்ட். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஸோ இந்த லேஅவுட்
ட்ரைனிக்கு இன்னும் லே அவுட் க்ரியேட் பண்ணலையா, அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் காப்பி பேஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரைனரை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் லே அவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரைனி. ஓகே, and this one also let me rename that. Okay, so இந்த பேஜஸ்ல எனக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணுமோ எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். ட்ரைனிங்க்கு கீழே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும். ஸோ டேஷ்போர்டு இருக்குது. டேஷ்போர்டுக்கு அடுத்து என்னது, என்ரோல் இன் மை கோர்ஸா. ஸோ என்ரோல் இன் கோர்ஸ். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்ட அப்படின்னா அது ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும், திருப்பி ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகாது. ஓகே, கீப் தட் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரைனியாக மாற்றிடுவோம், அதை மறந்தாச்சு பாரு. ஸோ ட்ரைனருக்கு பதிலாக எனக்கு என்ன மாறி இருக்கணும், ட்ரைனி மாறி இருக்கணுமா. ஸோ எல்லாத்தையும் ட்ரைனியாக மாற்றிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி என்ரோல் இன் கோர்ஸ் கருத்து என்ன இருக்குது, கிரேட்ஸ் இருக்கா. ஸோ கிரேட்ஸ் அஸ் யூஷுவல் இருக்குது, அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. மை கோர்சஸ் இருக்குது. ஸோ மை கோர்சஸ். ஓகே, ஸோ மேனேஜ் ட்ரைனி. இங்கே மேனேஜ் ட்ரைனின்னு எதுவுமே எனக்கு கிடையாது. பட் வியூ செஷன் ஷெட்யூல் இருக்கா. ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வியூ செஷன் ஷெட்யூல். ஸோ கிரேட்ஸ் ஆல்ரெடி இதிலே இருக்குது, அதனால் கிரேட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி அப்படியே இருக்குது, ரிசோர்ஸஸும் வச்சுட்டேன். ஓகே, ஸோ லாகின் கண்ட்ரோலருக்கு போகணுங்கிறதுனால டேரெக்டாக லாகின் கண்ட்ரோலையும் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஆட் பண்ணிட்டேன். அப்போ இந்த லே அவுட்டை நான் யூஸ் பண்ணணும். ஸோ வியூ லே அவுட். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து வியூ பண்ணுறது கிளிக் பண்ணால் எனேபிள் ஆகிறதுக்காக பப்ளிக் ஐ ஆக்ஷன் ரிசல்ட் எதை கொடுக்கணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றையும் நான் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ லெட் மீ எனேபிள் ஆல் திங்ஸ். ரிட்டர்ன் வியூ. ஓகே, ஸோ டேஷ்போர்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பட் I need to create for all other things. So enroll course அதையும் வியூ பண்ண வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு I think so my courses. Next view session schedule. Next grades. Next one will be resources. ஓகே, ஸோ ஆல் எக்ஸஸாக க்ரியேட் பண்ணதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ இது எல்லாத்துக்கும் நான் பேஜஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் நான் அடிஷ்னலாக லிசன் ஒன் மோர் திங் ஐ நீட் டு ஆட். தட் வுட் பி route.
ஓகே. ஸோ ரவுட் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரைனிக்குள்ளே இருக்கிற டேஷ்போர்ட். ஓகே. இது மேனுவலாக க்ரியேட் பண்ண கிளாஸ். ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆனதில் ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்குது. இந்த கோட்ஸ் அடிஷ்னல் கோட்ஸ் எல்லாமே இருந்துச்சா, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே. இந்த எரர், கீழே இருக்கிற எரர் எதுவுமே நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணலை இப்போதைக்கு. மேனுவலாக நான் க்ரியேட் பண்ணதில் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். இது வியூ ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெட் மீ ரன் தட். So trainee page இல்லை. ஓகே, let me add that. நார்மல் லேஅவுட் எங்கே இருக்குது? லாகின் லேஅவுட்டா? ஸோ லாகின் லேஅவுட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரைனி வியூ பண்ணுறதுக்கான பேஜையே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரைனர் பேஜோடு சேர்த்து எனக்கு எதுவும் வரணும், ட்ரைனி பேஜும் வரணுன்றதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகே. ஸோ ட்ரைனி பேஜ், என்ரோல் இன் கோர்ஸ், மை கோர்சஸ் எல்லாமே வந்துருச்சா? அப்போ எனக்கு இதோட லாகின் ஓப்பன் ஆகிடுச்சு, ட்ரைனரோட லாகினும் ஓப்பன் ஆகிடுச்சு, மேனேஜ் ட்ரைனி ஷெட்யூல் செஷன், அதே மாதிரி அட்மின் பேஜோடதும் ஓப்பன் ஆகிடுச்சு. இது இல்லாமல் லேண்டிங் பேஜ், இந்த லேண்டிங் இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. ஓகே. அப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சுன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலர்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்போ அடிஷ்னலாக நான் என்ன பண்ணணும், நான் எதை லாகின் பண்ணுறேனோ அதை பொறுத்து கண்ட்ரோலர்ஸ் ஓப்பன் ஆகணும். எதை லாகின் பண்ணுறேனோ அதை பொறுத்து கண்ட்ரோலர்ஸ் ஓப்பன் ஆகணும். அதே நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் யாராவது பண்ணாங்க அப்படின்னா, ஓகே, இதில் டேட்டாஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாலும் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும்? டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் டேட்டாபேஸ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுறது. ஸோ லெட் மீ கீப் தட். ரிஜிஸ்டர் பேஜ் எங்கே இருக்குது? லாகின்ல இருக்கிற ரிஜிஸ்டர் பேஜ். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு டைட்டில் தேவையில்லை, ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம். லாகின் அடுத்து போகலாம், பட் ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு போயிடலாம்? ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்போ ட்ரைனி ரிஜிஸ்டர் பண்ணால் தானே நம்ம அடுத்தது போக முடியும். லாகின் ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம, அதனால் லாகின் நான் பின்னாடி எடுக்கிறேன். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா லாகினை நீயாக கூட ட்ரை பண்ணிக்குவேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா வியூஸில் லாகின்க்கு கீழே இருக்க ரிஜிஸ்டர். அப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எரர்ஸ் எல்லாம் நீ ஒரி பண்ணிக்காது. ஓகே, ரன்னிங்கில் இருக்கிறனால அந்த எரர்ஸ் எல்லாமே வரும். திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் அது கிளியர் ஆகிடும். சம்டைம்ஸ் இட் வில் பி லைக் தட், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஆக்ஷன் பேஜ் நான் கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு போஸ்ட் ஆக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த பேஜ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் நேம் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ நேம் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நேம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாகின்க்கு போகிறேன். லாகின்குள்ளார
சாரி லாகின் கண்ட்ரோலருக்குள்ளார ரிஜிஸ்டர் வச்சுருக்கேன் பார்த்தியா. இந்த ரிஜிஸ்டர் வியூ மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, எங்கே போய் வியூ மட்டும் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ரிஜிஸ்டரை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த கிளிக் பண்ணால் ஷோ ஆகுறது தான் இது. ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணால் ஷோ ஆகுறது என்னது, இந்த பேஜ் ஷோ ஆகுது பார்த்தியா. இந்த பேஜ் ஷோ ஆகுறதுக்கான கோடு தான் இது. இந்த பேஜுக்குள்ளார போயிட்டு இந்த சைனப் இருக்குது பார்த்தியா, இதை கிளிக் பண்ணால் ஒரு ஈவெண்ட் நடக்கணும். இதை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், ஒரு ஈவெண்ட் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறேன், சைனப் கொடுக்குறேன் .1.c. ஓகே, ஸோ எனக்கு இங்கே ரிஜிஸ்டர் போயிடுச்சா, மேலே பாரு ரிஜிஸ்டர்னு வந்துடுச்சு. எனக்கு சப்மிட் ஆகிட்டு திருப்பி வந்துடுச்சு அப்படின்னாவே அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் ஆனால் என்ன வேல்யூஸ் எங்கேயும் பாஸ் பண்ணலை, அதனால் எனக்கு என்ன ஆகுது, அதோட ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வேல்யூஸை வாங்க போகிறேன். ஸோ அப்போ அகெயின் ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறத இது வந்து எம்டி வியூ, வேல்யூவோட ஒன்று வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக இங்கே ஒரு வேல்யூஸை நான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மாடல் நான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன க்ரியேட் பண்ணணும், அப்போ இங்கே டைப் பண்ணுற வேல்யூஸ் எல்லாத்தையும் 1 by 1 நான் வாங்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ கிளாஸ் ரிஜிஸ்டர். தெளிவாக பாரு, வேறு எதுவும் வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காத. ஸோ ஜென்ரலாக ஒரு கிளாஸ் பிரைட் ஸ்கெல்லுங்கிற நேம் ஸ்பேஸ் மாடல்னுங்கிற ஃபோல்டருக்குள்ளார இந்த ரிஜிஸ்டர் மாடல் இருக்குது. ஓகேவா, அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ இதுக்குள்ளார நான் என்ன பண்ணணும், பப்ளிக் ஸ்ட்ரிங் இந்த பேஜில் இருக்கிற ஒவ்வொரு நேமுக்கு தகுந்தாப்புல நான் க்ரியேட் பண்ணணுமா. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ரிஜிஸ்டரை இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் என்ன இருக்குது, நேம் என்ன வச்சுருக்கேன், ஃபுல் நேம் வச்சுருக்கேனா. அப்போ நான் இங்கே வந்துட்டு நல்லபிள் மாற்றாதனால கொஸ்டின் மார்க் வச்சுக்கிறேன். ஃபுல் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபுல் நேம்க்கு நான் என்ன க்ரியேட் பண்ணணும், கெட் அண்ட் செட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குது, யூசர் நேம் இருக்கா. ஸோ அடுத்து யூசர் நேமுக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, இமெயில். ஸோ இமெயிலுக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அனதர் ஒன் கான்டாக்ட் நம்பர். ஸோ கான்டாக்ட் நம்பருக்கும் கெட் செட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா, நான் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் 1 by 1 வேல்யூஸை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் இந்த மாடல் மூலியமாக எனக்கு டேட்டா பேஸ்லையோ இல்லை ஏதோ ஒன்றில் போய் செக் பண்ணுறதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாடல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை பிகினிங்கில் வந்து என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பிகினிங்கில் என்னன்னு சொல்லுவாங்க, என்டிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மாடல்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட், நேம்ஸ் வேரி ஆகும். ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, ஐ கிரியேட்டட் ஃபார் ஆல். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, அப்போ இந்த மாடல் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட லாகின் கண்ட்ரோலரில் நான் க்ரியேட் பண்ண இந்த கிளாஸுக்குள்ளார அந்த மாடலை கால் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ இந்த ரிஜிஸ்டர் கிளாஸ் சேம் நேம் தான் வைக்கிறேன். நான் முன்னாடி ரிஜிஸ்டர் டிபின்லாம் வச்சேனா, இப்போ சேம் நேம் தான் வைக்கிறேன். ஆனால் என்ன கொடுக்குறேன்னு பாரு, ரிஜிஸ்டர் ஆர் மாடல். அப்போ இது வந்து நார்மல் மெத்தட், இது பேராமீட்டரோட பாஸ் பண்ணுற மெத்தட். நம்ம இதில் படித்தோம் தெரியுமா ஸ்டார்டிங்கில், நார்மல் மெத்தட்னா என்ன, பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ அதே கான்செப்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பேராமீட்டரோட வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதுக்கு பதிலாக தான் முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல டிபின்னு ஆட் பண்ணியிருந்தேன்.
இந்த இடத்துல என்ன வச்சுருந்தேன், டேட்டாபேஸ் ரிஜிஸ்டர் டிபின்னு வச்சுருந்தேன் பார்த்தியா. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can pass with வேல்யூஸையும் பாஸ் பண்ணலாம். அப்போ நார்மலாக இருக்கிற மெத்தட் கால் பண்ணால் இது வரும், வேல்யூ பாஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்படி வச்சாலும் சரி இல்லை மாற்றி வச்சுக்கிட்டாலும் சரி, உனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்ன வச்சுருக்கேன், டிபின்னு வச்சுருக்கேன். ஓகேவா, ரிஜிஸ்டர் டிபி. அப்போ நீ எங்கே போய் எதை யூஸ் பண்ணணும், இந்த ரிஜிஸ்டர் டிபியை இந்த மெத்தடை எங்கே போய் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற இந்த ஆக்ஷன் மெனு இருக்கா, ஃபார்ம் ஆக்ஷன், இந்த இடத்துல போய் ரிஜிஸ்டர் டிபி யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது டேரெக்டாக சப்மிட் பண்ணுறப்ப எங்கே போகும், இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, சப்மிட் பண்ணுறப்ப எங்கே வந்துடும், இந்த பிளேஸ்க்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த வியூ இப்படியே இருக்கட்டும், அடுத்து அதை கீழே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகணும், ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா எனக்கு எந்த பேஜ் வரணும், டூ லாஜிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் ட்ரூ ஒரு கண்டிஷன், எல்ஸ் ஒரு ஒர்க். ட்ரூ ஆச்சுன்னா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு எது ஓப்பன் ஆகணும், லாகின் பேஜுக்கு போயிடணுமா. ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரூ ஆச்சுன்னா எங்கே போயிடணும், லாகின் பேஜ். அப்போ நான் வியூக்கு பதிலாக என்ன மாற்றுறேன் அப்படின்னா, ரீடைரக்ட் டு ஆக்ஷன். எந்த பேஜ் போகணும்னு நான் சொல்கிறேன், லாகின் பேஜ். எதில் இருக்க லாகின் பேஜ், ஸோ நோ இஷ்யூஸ், நம்ம வெறும் லாகின்னு கொடுத்தாவே போதும். ரீடைரக்ட் டு லாகின், ஏன்னா இது லாகின் கண்ட்ரோலரில் தானே இருக்குது. லாகின்னு ரிஜிஸ்டர் பண்ணாலும் எங்கே தான் வரும், லாகினுக்கு தான் வரும். அப்போ வெறும் லாகின் மட்டும் கொடுத்தா போதுமா, இங்கே நான் லே அவுட்டை மென்ஷன் பண்ணணும் இல்லை, கண்ட்ரோலரை மென்ஷன் பண்ணணும் இல்லை, வேறு பேஜுக்கு போனால் தான் கண்ட்ரோலரை மென்ஷன் பண்ணணும். பட் சேம் பேஜில் தான் இருக்குது, லாகின் எங்கே தான் இருக்குது, சேம் கண்ட்ரோலர் கீழே தான் இருக்குது. அதனால் லாகின் மட்டும் கொடுக்குறேன். ட்ரூ ஆச்சுன்னா, ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா லாகின் பேஜுக்கு வந்துடணும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன வரணும், எரர் வரணுமா, ரிட்டர்ன் வியூ எரர். ஸோ இந்த எரர் பேஜை நான் க்ரியேட் பண்ணியிருக்கணும். எரர் பேஜை நான் என்ன பண்ணியிருக்கணும், க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ எங்கே எரர் பேஜ் வச்சுருக்கேன், இதில் ஏதாவது எரர் பேஜ் வச்சுருக்கேனா, இல்லை. ஸோ அப்போ லெட் மீ க்ரியேட் ஒன் மோர் இண்டெக்ஸ் வச்சுக்கலாமா. ஃபோர் நாட் ஃபோர்னு ஒரு எரர் வச்சோம் அப்படின்னா அந்த இஷ்யூ கிளியர் ஆகிடும். ஸோ இது என்ன மெத்தட், HTTP போஸ்ட். ஸோ இது என்னது, redirect to action. ஓகே, இந்த கண்டிஷன் நீங்கள் ப்ராப்பராக மாறிடுச்சுன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நான் கண்டிஷன் என்ன மாற்றுறேன்னு பாரு. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணணும், நான் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணுமா. அப்போ ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணணும், கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணணுமா. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணணும்னா void கான் எஸ்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் மீ யூஸ் தட் ஓல்டு ஒன்.
ஏற்கனவே இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கான் நான் மேலே டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எரர் வராது. அப்போ லாகின் கண்ட்ரோலருக்கு டாப்பில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கணும், SQL connection con equal to new SQL connection. அதே மாதிரி எனக்கு என்ன வேணும், SQL கமாண்ட் வேணுமா, COMCMD என்ன வேணாலும் வச்சுக்கோ, இட் இஸ் அப் டு யூ. SQL command, okay, and data reader, SQL data reader dr. ஸோ இந்த SQL டேட்டா ரீடருக்கு இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கோ, இல்லாட்டி எரர் ரீட் ஆகாது. புரிஞ்சிச்சா? ப்ராப்பராக கொடுத்துக்கோ. ஸோ இப்போ மூணையுமே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். எனக்கு கீழே இந்த கான் எரரும் ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் C ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் அண்ட் ஸ்ட்ரிங்கு கேஸும் கேபிட்டல், அதை மைண்டில் வச்சுக்கோ.